மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 நாளாகமம் 32 அதிகாரம் 25 26 வார்த்தைகள். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் இஸ்ரவேலின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. இன்றைய மன்னாவின் தலைப்பு, மனத்தாழ்மையினால் தேவ கோபத்திற்கு தன்னை விலக்கி காத்துக் கொண்டார். மனத்தாழ்மையினால் தேவ கோபத்திற்கு தன்னை விலக்கி காத்துக் கொண்டார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எசேக்கியாவிற்கு கடந்த நாளிலே நாம் பார்த்தோம், மிக பெரிதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவன் வியாதி கண்டு மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டதான சூழ்நிலையிலே எசேக்கியா தீர்க்கன் வந்து சொல்லுகிறான், இன்னும் சில நாட்கள் தான் இருப்பீர் என்று சொல்லி. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா சுவர்பக்கமாக திரும்பி அவன் ஜெபித்த தன்னுடைய செபத்தை கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கொட்டிக் கொடுத்தான் என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். இந்த 15 ஆண்டுகளை கூட பெற்றவன் நலமாகி இவருடைய கிருபையினாலே அவன் குணமடைந்தவனாக பரிபூர்ண சுகத்தை பற்றி தேவனுடைய ஆசையோடு கூட நலமாய் காணப்பட்ட வேளையிலே அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை வந்தது. 15 ஆண்டுகளை எனக்கு கொண்டு கொடுத்தார் என்று சொல்லி அவன் இந்த காரியத்திலே தன்னை தாழ்த்தாமல் அந்த வேளையிலே அவனுக்கு மேட்டிமை சிந்தை வந்தது. ஆனாலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் மேட்டிமை சிந்தை ஒரு கணம் அவனுக்குள்ளே வந்தாலும் அது நிமித்தமாக கர்த்தருடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருக்கிறேன் என்று சொல்லி அறிந்த உடன்தானே தன்னை தாழ்த்தினான். எப்படி ஆகாப் மன்னன் தன்னை தாழ்த்தினானோ, தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி கேள்விப்பட்ட போது தேவனுடைய வார்த்தை தனக்கு நேராக கடந்து வந்த போது எப்படி அவன் தன்னை தாழ்த்தினானோ, தேவனுக்கு நேராக கெஞ்சி அழுதானோ, அதே போல இவன் தன்னை தாழ்த்திக் கொண்டான். தன்னை தாழ்த்திக் கொண்டான். தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தின அந்த நிலையை ஆண்டவர் கண்டதினாலே அவனுக்கு வர இருந்த தீங்கிற்கு, அவனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் வர இருந்த தீங்கிற்கு அவனை விலக்கி காத்துக்கொண்டா. எப்படி அந்த நினிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்த போது, தாழ்மையுடன் ஜெபித்த போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர்களுக்கு வர இருந்த தீங்கிற்கு அவர்களை ஆண்டவர் விலக்கி காத்தாரோ, அதே போல உனக்கு வர இருந்த தீங்கிற்கு இவனை விலக்கி தன்னை காத்துக் கொண்டான். வேற்றுமை சிந்தை வந்தாலும் கூட அதன் நிமித்தம் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் அவன் செய்யவில்லை. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 26 அதிகாரத்திலே 5 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். மாறாக அவன் கொஞ்சம் பலப்பட்ட போது அவன் தனக்கு மேட்டிமை சிந்தை வந்தது நிமித்தமாக, தனக்குள்ள மேட்டிமை வந்தது நிமித்தமாக
ஆசாரியர்கள் செய்யக்கூடியதான காரியத்தை துணிகரமாக செய்ய அவன் தூபக்கலசத்தோடு புறப்பட்டு சென்ற போது, ஆசாரியர்கள் விலக்கியும் கேட்காமல் அவன் சென்ற போது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்க நெற்றியிலே குஷ்டம் தோன்றி அவன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக இவன் காணப்படாதபடிக்கு மனமேற்றுமை வந்த சில தினங்களுக்குள்ளாகவே மாற்றிக்கொண்டான். தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். என கேட்கிற அருமையான தேவச்சனமே, பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன்னை அவன் உயர்த்தாதபடிக்கு அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். உசியாவுக்கு மேட்டிமை வந்த போது அந்த மேட்டிமை நிமித்தமாக அவன் துணிகரமான காரியங்களை செய்தான். ஆனால் இவன் துணிகரமான காரியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை, தன்னை ஈடுபடுத்தவில்லை. மேட்டிமை சிந்தை வந்தது, ஆனாலும் தன்னை அவன் அடுத்த கணம் தன்னை தாழ்த்தினதினாலே தனக்கு வர இருந்த பொல்லாப்புக்கு தன்னை விலக்கிக் கொண்டான். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் கூட வேற்றுமை சிந்து உள்ளவர்களாக நீங்கள் காணப்படலாம். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு, தேவனுடைய உக்கிர கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். வேதம் சொல்லுகிறது, மீகா 6ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்தவர்களுக்கு அவருக்கு முன்பாக இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு எதை ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு மனம் இறங்குகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, வேற்றுமை சிந்தைக்கோ பெருமைக்கோ அகந்தைக்கோ இடக்கூடாதபடிக்கு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள், தரைமட்டம் தாழ்த்துங்கள். நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயம் மேன்மையான ஸ்தானத்திலே உங்களை கர்த்தர் வைப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவரே, ஆண்டவரே, அருமையான எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த வேளையிலே அவனுக்கு மரண சமீபமாயிருந்த போது அவனிடத்திலே கெஞ்சி மன்றாடும் வேளையிலே மனம் இறங்கி அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தேன். ஆனாலும் நீ செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் நடந்து கொள்ளாமல் மனமேற்றுமை அவனுக்குள்ளே வந்தது நிமித்தமாக அவனையும் ஜனங்களையும் அழிக்க இருந்த நேரத்திலே அவனது சூழ்நிலையில தங்களை தாழ்த்தினதினாலே அவருடைய தாழ்மையை கண்டு வரையிறத கேட்டு அவர்களை தப்புவித்தீரேப்பா. அதே போல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புத அதிசயங்களை காணப்படுவீராக, அதிசயங்களை காணப்படுவீராக. ஆண்டவரே, ஒரு நன்மையை செய்வீராக. எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதான முடிவை அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாய் தந்துள்ள வேண்டும் என்று உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.